நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணி நல்ல வெயிட் லாஸ் பண்ணி விட்ட பிறகு திரும்பவும் அகைன் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு தெரியாமே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ்க்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ண உங்களால், ஆனால் ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணி விட்ட 2 or 3 மந்த்லேயே உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஎம்ஐ 23. உங்களோட பிஎம்ஐ 23 தான். அதுக்கப்புறம் ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய விருப்பமான ஃபுட்டு எல்லாமே இன்டேக் பண்ணிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின், இதை நோட் பண்ணுங்கள். செகண்டு, ஸோ டெய்லி பேஸில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிட்டீங்களா, இல்லை அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணாங்களா? இதுதான் செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. டெய்லி பேஸில் 1200 கேலரிக்கு மேலே இன்டேக் பண்ணிங்களா, இல்லை கரெக்டாக உங்களுடைய டயட் பிரகாரம் 200 கேலரி தான் இன்டேக் பண்ணிங்களா? ஃபோர்த் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது வாட்டர் இன்டேக். ரொம்ப பாடிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு. ஸோ டெய்லி பேஸில் உங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் நல்லா இன்டேக் பண்ணிங்களா? உங்கள் பாடிக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர் பேஸில் பண்ணிங்களா? ஸோ நல்ல யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்களா? நல்லா தூங்குனீங்களா? ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஸோ வெயிட் லாஸ் ஆன பிறகு திரும்பவும் அகைன் நீங்கள் அந்த அன்ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்குள்ளே போயிட்டு எனக்கு அகைன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தங்க? ஸோ அன்ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாலும் நம்ம பாடி வெயிட்டே கூடக்கூடாதுன்னா நம்ம பாடி ஒன்றும் மிஷின் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். கரெக்டான உங்களுடைய ஐடியல் வெயிட்டை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா வீக்லி 1 டைம்ஸ் வெயிட் செக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பாடியில் நியூட்ரிஷன் வேணும். ஸோ நியூட்ரிஷன் மெத்தடில் உங்களுடைய வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத கரெக்டாக உங்கள் கோச் கிட்டே கேட்டு கரெக்டாக வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கோச் இல்லை, தப்பான மெத்தடில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய டயட் பிளானை நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான மெத்தடில் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அகைன் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டயட் ரொம்ப முக்கியம். எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் பண்ணலாம். இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்டை எல்லாமே நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். உங்களுடைய ஐடி மூலியமாகவே நீங்களாவே பை பண்ணலாம். இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக கம்பெனிலேருந்து பை பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பெனியே டேரெக்டாக பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி மூலிமா நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும். இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி விட்ட பிறகு எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ எந்த மெத்தடில் டயட் ஃபாலோ பண்ணணும், ரெகுலர் பேஸில் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.